சென்ட்ரலில் இருக்கிறவங்க நல்லவங்க அதிக புத்திசாலிங்க, இல்லாட்டி ஸ்டேட்டில் இருக்கிறவங்க நல்லவங்க அதிக புத்திசாலிங்க, அவங்க நேர்மையானவங்க இவங்க நேர்மையானவங்க, இந்த இஷ்யூவே கிடையாது. இட் இஸ் நாட். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த சேம் எவ்ரிவேர். டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ரேங்கிங்கில் நோ இந்தியன் யூனிவர்சிட்டி, நோ இந்தியன் இன்ஸ்டியூட் கம்ஸ் இன் த டாப் 200 ரேங்க்ஸ். ஒரு நாட்டில் எத்தனை மொழி இருக்கோ அந்த எல்லா மொழிக்கும் நீங்கள் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மக்கள் திருப்தியாக இருப்பாங்க, யுனைட்டடாக இருப்பாங்க. ஹிந்தி பர்சன்டேஜ் ஆக்சுவலாக இந்தியாவில் 25% தாங்க ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ். மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். மாநில சுயாட்சி அப்படிங்கிறது தான் முதன்மைப்படுத்தப்பட்டுச்சு. முதலமைச்சர் உரையிலையும் அதை அவர் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்றாரு. இந்த கமிட்டி அமைக்கப்பட்டதனோட நோக்கமும் அதுதானா? கடைசியில் இது சென்டருக்கு நல்லதா ஸ்டேட்டுக்கு நல்லதாங்கிறது கொஸ்டின் கிடையாது, மக்களுக்கு எது நல்லதுங்கிறதா கொஸ்டின். மொழி எப்பவுமே இங்க ஒரு பேசுபொருளானது. அதை பொறுத்த வரைக்கும் என்ன உங்க கமிட்டியோட ஃபைண்டிங்ஸ் அல்ல சஜஷன் ரெக்கமெண்டேஷன் என்னவா? எவ்ரி லாங்குவேஜ் இன் இந்தியா இஸ் a regional language. Every language in India is a minority language. மொழி எங்க திணிக்கப்பட்டாலுமே அதுக்கு எதிர்வினை தான் வருது. இதை பற்றி பேசக்கூடியவங்க நாங்க ஹிந்தியை ப்ரோமோட் பண்றோம்னு சொல்லவே இல்லை. இன் சோ மெனி வேஸ் ஹிந்தி இஸ் பீங் ப்ரோமோட்டட். அதில் மறக்க முடியாது. இப்போ ஸ்கீம் பேரே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹிந்தியில் வாயில் நுழைய ஹிந்தி ஸ்கீமில் பேரில் தான் இருக்குது. சட்டத்து பேரே ஹிந்தியில் தான் வருது. இப்போ ஹெல்த் ஸ்கீம்ஸ் எல்லாம் மக்களுக்கு புரியணும் அந்த ஸ்கீம் என்னென்ன, அது கூட ஹிந்தியில் தான் நீங்கள் பேர் வைக்கிறீங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு 250 லாங்குவேஜ் லாஸ்ட் 50 இயர்ஸ்ல சத்து போச்சு, எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு இந்தியாவில். இட்ஸ் வெரி சேட் திங். இன்னொரு 400 லாங்குவேஜஸ் நெக்ஸ்ட் 50 இயர்ஸ்ல சாக போகுது இஃப் யூ ஆர் நாட் கேர்ஃபுல். வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மிக முக்கியமான ஒரு உரையாடலுக்காக இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு அசோக் வர்தன் ஷெட்டி. அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சார் வணக்கம். வணக்கம். மத்திய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழு, இந்த குழுவினுடைய உறுப்பினராகவும் இப்போ சமீபத்தில் நீங்கள் உங்களுடைய அறிக்கையினுடைய முதல் பகுதியை முதலமைச்சருக்கு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு அது அசம்பிளிலையும் அதை பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். மிக முக்கியமான அம்சங்கள் அப்படிலாம். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கமிட்டிக்கான தேவை எங்கேருந்து வந்தது? இல்லை, இந்த மத்திய மாநில உறவுகள் குறித்து பீரியாடிக்காக ஆய்வு பண்ணுங்கிறது இப்போ இல்லை, ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இந்த இது சர்ச்சை இருக்குங்க. முதல்ல ஒரு குழு 1969 கலைஞர் போட்டார், ராஜமன்னார் கமிட்டின்னு சொல்லி. அது 2 வருஷம் எடுத்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துச்சு, ஒரு ஸ்லிம் வால்யூமில் கொடுத்தாங்க. அப்புறம் 1983 இந்திரா காந்தி அம்மையார் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறப்போ சர்க்காரியா கமிஷன் போட்டாங்க. அது 5 இயர்ஸ் எடுத்து அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. 2007 மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் புஞ்சி கமிஷன் சொல்லி ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணாங்க. அவங்க 2010 ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ இன்னொரு 15 ஆண்டு கடந்து போச்சு. லாஸ்ட் இயர் April 15 அன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணார், இந்த மாதிரி ஒரு குழு அமைக்க போகிறோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு குரியன் ஜோசப் தலைமையிலையும் நான் ஒரு உறுப்பினர், டாக்டர் நாகநாதன் இன்னொரு உறுப்பினர், மூவர் குழு கான்ஸ்டியூட் பண்ணார். ஜூன் 1 தான் நாங்கள் பணியை ஆரம்பித்தோம். ஜூன் 1 7 மாதங்களே ஃபஸ்ட்டு பகுதியில் 10 சாப்டர், முக்கியமான சாப்டர், மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் சாப்டர்ஸ் ஃபஸ்ட்டு பகுதியிலே நாங்கள் கவர் பண்ணிட்டோம். இன்னொரு 2 பார்ட் இருக்குது, ஒரு 10 சாப்டர்ஸ், 10+10, ஓவரால் 30 சாப்டர்ஸ். மற்ற கமிட்டியெல்லாம் கவர் பண்ணாத சாப்டர்ஸ்லாம் நாங்கள் கவர் பண்ணுறோம். அவங்க போகாத இடத்துக்குலாம் நாங்கள் போகிறோம், ரொம்ப இன்டெப்த்தாக போகிறோம். பிகாஸ் we are also more fortunate, we have more materials and resources at our command. மாநில சுயாட்சி அப்படிங்கிறது தான் முதன்மைப்படுத்தப்பட்டுச்சு. முதலமைச்சர் உரையிலையும் அதை அவர் ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்றாரு. இந்த கமிட்டி அமைக்கப்பட்டதனோட நோக்கமும் அதுதானா? மாநிலங்களுக்கான அதிகாரத்தை உறுதிப்படுத்துறதா, இல்லை அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இதில் இந்த கமிட்டியில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் நாங்கள் அந்த இஷ்யூ போகிறாங்க, இந்த கேஸ் ஃபார் டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் ஸ்டேட் அட்டானமி அப்படின்னா அதுக்கு என்ன இதுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் நான் திட்டவட்டமாக சொல்ல விரும்புகிறாங்க. தட் இஸ் சென்ட்ரலைசேஷன் நல்லதா டீசென்ட்ரலைசேஷன் நல்லதாங்கிறத சொல்கிறப்போ, சென்ட்ரலில் இருக்கிறவங்க நல்லவங்க அதிக புத்திசாலிங்க, இல்லாட்டி ஸ்டேட்டில் இருக்கிறவங்க நல்லவங்க அதிக புத்திசாலிங்க, அவங்க நேர்மையானவங்க இவங்க நேர்மையானவங்க, இந்த இஷ்யூவே கிடையாது. இட் இஸ் நாட். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த சேம் எவ்ரிவேர். அங்கே வேலை பார்க்குறவனா அதே தான், இங்கே வேலை பார்க்குறவங்க ஒரே மாதிரி தான். இதே IAS ஆஃபீஸர்ஸ் தான் ஸ்டேட்லேயும் வேலை பார்க்குறாங்க, சென்ட்ரலையும் வேலை பார்க்குறாங்க. இதே IPS ஆஃபீஸர்ஸ் ஸ்டேட்லேயும் வேலை பார்க்குறாங்க, சென்ட்ரலில் வேலை பார்க்குறாங்க. இதே பொலிட்டிக்கல் கிளாஸ் தான் ஸ்டேட்லேயும் இருக்காங்க, சென்ட்ரலையும் இருக்காங்க. இன்றைக்கி இருந்த ஒரு முதலமைச்சர் இங்கே ஸ்டேட்டில் இருக்கிற நாளைக்கு யூனியன் மினிஸ்டர் ஆகலாம், பிரைம் மினிஸ்டர் பிரதமராக ஆகலாம். ஸோ ஆட்கள் நம்பி இது இல்லை. ஆட்கள் பற்றி நம்ம பேசல, இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி, ஸ்ட்ரக்சரை பற்றி, டிசைன் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன், அதை பற்றி தான் நம்ம பேசலாம். இண்டிவிஜுவல்ஸ் எங்கே இருந்தாலும் இண்டிவிஜுவல், இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும், இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருந்தால் கடைசியில் இது சென்டருக்கு நல்லதா ஸ்டேட்டுக்கு நல்லதா கொஸ்டின் கிடையாது, மக்களுக்கு எது நல்லதுங்கிறதா கொஸ்டின்.
ஓட்டர்ஸு சிட்டிசன்ஸு மக்களுக்கு எந்த டிசைன் இஸ் பெட்டர். அப்படி பார்க்குறப்பாங்க டீசென்ட்ரலைஸ் வேர்ல்டு ஓவர், இது இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஓவர் இட்ஸ் அன் அக்ரீடு இது டீசென்ட்ரலைசேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் சென்ட்ரலைஸ்ட். அதுக்கோஸ்கரம் எல்லாமே டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்கிறது அர்த்தம் இல்லை. சிலதெல்லாம் சென்டர் தான் பார்த்தாகணும். டிஃபென்ஸ் எடுத்திங்கனாலும், மேக்ரோ எக்கனாமி எடுத்திங்கனாலும், ஃபைனான்ஸு, கரன்சி, இது வேர்ல்டு ட்ரேடு, இந்த மாதிரி இதெல்லாம் சென்டர் தான் பார்த்தாகணும். சிலதெல்லாம் ஸ்டேட்ஸ் தான் பார்த்தாகணும். சிலதெல்லாம் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் தான் பார்த்தாகணும். ஸோ அவங்கவுங்க பணியை பண்ணணும். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி தானே இருக்குது. அதிகார பரவலாக்கல் இருக்குது. 3 வகையான நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப் பார்க்குறோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க, யூனியன் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, லோக்கல் பாடிஸ் இருக்காங்க. அப்போ இந்த அதிகார பரவலாக்கல் இருக்குது தானே, ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்குல்ல? இருக்காங்க தவிர 3 இது இருக்குது தவிர அந்த அதிகாரம் சரியாக பரவலாக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, ஆனால் எக்ஸிக்யூஷன் இல்லை. இன்ஸ்டிடியூஷனுக்கே சரியான அதிகாரம் வழங்கப்படல. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்குது தவிர ஸ்டேட்ஸ் ஆர் சரியாக கான்ஸ்டியூஷன் டைமில் ஃப்ரேம் பண்ணுறப்பே ஸ்டேட்ஸுக்கு போதிய அதிகாரம் வழங்கப்படலைங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 1935 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் இஸ் லார்ஜ்லி மாடல்ட் ஆன் தட்டுங்க. ஒரு 60 to 70% அது படி. யாரெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ரொம்ப சென்ட்ரலைஸ்டாக இருக்குது, எல்லா அதிகாரம் மத்திய அரசில் தான் இருக்குது, மாநிலங்களுக்கு நீங்கள் மாநிலங்கள் இந்தியன்ஸ் ரூல் பண்ணாங்க, இப்போ மாநிலங்களுக்கு நீங்கள் அதிகாரம் கொடுக்கலன்னு சொன்னாங்களோ, இதே ஆட்கள் கான்ஸ்டியூட் அசம்பிளியில் உட்காந்து இந்த அது மத்திய அரசுக்கு இன்னும் கூட அதிகாரம் கொடுத்தாங்க. தட் இஸ் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் ப்ராவின்ஷியல் லிஸ்ட்டில், ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்த சில சப்ஜெக்ட்ஸ் கூட இவங்க அது யூனியன் லிஸ்ட்டுக்கோ இல்லாட்டி இதுக்கோ தள்ளி விட்டாங்க, அதை கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கோ தள்ளி விட்டாங்க. அது ஃபஸ்ட் பாயிண்ட்டுங்க. கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுற டைம்லேயே தெர் இஸ் அ ப்ரொனவுன்ஸ்ட் யூனியன் பயஸ், தட் இஸ் சென்ட்ரல் லிஸ்ட் பயஸ். அதுக்கு பிறகு நடந்த நிறைய டெவலப்மெண்ட்ஸு, அதனால இது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போச்சு தவிர தட் இஸ் ஸ்டேட்டில் இந்த அதிகாரம். இப்போ நீங்கள் வந்து இப்போ சுதந்திர இந்தியாவில் அல்லது கான்ஸ்டியூஷனை உருவாக்கும் போது இருந்ததை விட இப்போ அதிகாரம் குறைவாக இருக்குது மாநிலங்களுக்கு. ஆமாம், குறைவாக இருக்குது, இன்னும் குறைவாக இருந்துச்சு, சென்ட்ரலைஸ்ட் ஆகிடுச்சு. ஆமாம், இன்னும் கூட சென்ட்ரலைஸ்டாக இருக்குது. சிலது டைரெக்டாக இருக்குது, சிலது இன்டைரக்டாக இருக்குது. எப்படி, அதாவது எக்ஸாம்பிள் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஜுகேஷனுங்க 1950 ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது எஜுகேஷன். 76 டியூரிங் எமர்ஜென்சி இந்திரா காந்தி அதை கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு போனாங்க. இப்போ நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபெடரல் கண்ட்ரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா போல் இருக்கிற கண்ட்ரிஸ், USA, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, இந்த மாதிரி கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் ரன் பை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸ்டேட்ஸுங்க, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஃபெடரல் கவர்மெண்ட் ரன்ஸ் ஒன்லி இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்ட் ரிசர்ச் ஆர் கைட்லைன்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, பணம் கொடுக்குறது, இதுதான் அவங்க பார்க்குறாங்க. அவங்க நல்லாவே பண்ணிருக்காங்க. இப்போ இந்தியாவில் எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஸ்கூல்ஸ் நடத்துது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட காலேஜஸ் நடத்துது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இது யூனிவர்சிட்டிஸ் நடத்துது. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கண்டக்டிங் எ நேஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் மெனி கோர்சஸ். வேற எந்த கண்ட்ரிலையும் ஃபெடரல் கண்ட்ரிலையும் ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிற கொஸ்டினே கிடையாது. நீங்கள் இவ்வளோ பண்ணி நீங்கள் ஸ்டாண்டர்டு பயங்கரமாக உயர்த்திருந்தீங்கன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, வி ஆர் நோவேர். குளோபல் ரேங்கிங்ஸில் பார்த்தீங்கன்னா வி ஆர் நோவேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க, டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ரேங்கிங்ஸ்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று QS ரேங்கிங்ஸ்னு இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் குளோபலாக ரேங்க் பண்ண ஷாங்கை ரேங்கிங்ஸ்னு இருக்குது. டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ரேங்கிங்கில் நோ இந்தியன் யூனிவர்சிட்டி, நோ இந்தியன் இன்ஸ்டியூட் கம்ஸ் இன் த டாப் 200 ரேங்க்ஸ். டாப் 200 ரேங்க்ஸில் ஒரு கூட இல்லை. QS ரேங்கிங்ஸில் 3 இன்ஸ்டியூட் வருது. ஷாங்கை ரேங்கிங்ஸில் ஒன்றுமே வரல. ஷாங்கை ரேங்கிங்ஸில் டாப் 500 ரேங்க்லேயே ஒன்றுமே வரல. நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், IITs எல்லாம் எங்கேயோ கீழே இருக்காங்க. ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ், இது ஒன்று யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா சார், இப்போ எஜுகேஷனிஸ்ட்ல இந்த ரேங்கிங் சிஸ்டமே வேற, அதை வந்து நம்ம ஒப்பிடவே முடியாது. இன்டர்நேஷனல் ரேங்கிங் சிஸ்டம் வேற. இல்லை, அது தப்புங்க. அது சும்மா நம்ம ஒரு சாக்கா சொல்றதுங்க. ஏன்னா ஆல் கண்ட்ரிஸ் அக்செப்ட் திஸ். என்ன இதை பார்த்தீங்கன்னா USA எடுத்திங்கன்னா அதில் ஏன் நம்ம இது புவராக இருக்க காரணங்க 2 காரணம் இருக்குது. ஒன்று, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அங்கே நிறைய வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அந்த ரேங்கிங்கில். நம்ம ஊரில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு போதிய அளவுக்கு இல்லை. இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் வென் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் டேப்லிங் இன் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், ரிசர்ச்சுக்கு பணம் கிடையாது. நீங்கள் ரிசர்ச்சில் வி ஆர் ஸ்பெண்டிங் ஒன்லி அபவுட் 0.65% ஆஃப் அவர் ஜிடிபிங்க. வேற USA, சைனா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3%, 2.5% அப்படி செலவு பண்ணுறோம். நம்ம ரிசர்ச்சுக்கு ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுறோம். அண்டு இது ஒரு காரணங்க. இன்னொன்று, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை உங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிறாங்கிறது அது பார்க்குறாங்க. இந்தியாவில் ஒரு டைமில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 60s 70s நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆக்சுவலாக படிப்படியாக குறைஞ்சிட்ருக்கு. இப்போ சிங்கப்பூர் போகிறாங்க, இல்லாட்டி UK போகிறாங்க, துபாய் போகிறாங்க, ஆஸ்திரேலியா போகிறாங்க, கனடா போகிறாங்க. ஸோ இது 2 மேஜர் ரீசன்ஸுங்க. லார்ஜ்லி நீங்கள் வந்து 10 முக்கியமான டைட்டில்ஸை முதல் பகுதியில் கொடுக்குறீங்க. ஆமாம், ஆமாம். அதில் வந்து மொழி பற்றி பேசியிருக்கீங்க, ஆளுநர்
தொகுதி மறுவரையறை, தேர்தல்கள், கல்வி, சுகாதாரம் எல்லாமே ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸ். நான் எல்லாவற்றிலும் ரொம்ப குறிப்பாக சில விஷயங்களை மட்டும் உங்களை கேட்கணும். மொழி வந்து எப்போவுமே இங்கே வந்து ஒரு பேசுபொருளானது. அது சம்டைம்ஸ் இமோஷனலாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒன்றாக இருக்குது. சம்டைம்ஸ் இல்லை, எல்லா நேரங்களையும் அது வந்து உணர்வோட சம்மந்தப்பட்ட விஷயம். அதை பொறுத்த வரைக்கும் என்ன உங்கள் கமிட்டியோட ஃபைண்டிங்ஸ் அல்ல சஜஷன், ரெக்கமெண்டேஷன் என்ன? சரி, நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அனுப்புங்க. கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளி டிபேட் மொழி பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காரசாரமான டிபேட் மொழி பற்றி தான் நடந்தது. அதில் ஒரு குரூப் என்ன சொன்னாங்கன்னா, அது ஹிந்தி ஹார்ட்லைனர்ஸ்னு பேர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கிலீஷை நீங்கள் ஒழிச்சு கட்டணும், மற்ற மாநில லாங்குவேஜஸும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, ஹிந்தியை மட்டும் தான் நீங்கள் இது பண்ணணும்னு ஹிந்தி ஹார்ட்லைனர்ஸ் ஒரு தரப்பு அப்படி பேசினாங்க. இன்னொரு தரப்பு ஹிந்தி மாட்ரேட்ஸ் அவங்க என்ன சொன்னாங்க, சரி இங்கிலீஷு மற்ற மொழியும் இங்கிலீஷுக்கும் அந்தந்த இடத்துல வைப்போம், ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னாங்க. தேர்ட் வாஸ் த ஆன்டி குரூப், தட் இஸ் இல்லை இது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அது 3 குரூப் இருந்ததுங்க கான்ஸ்டியூண்ட் அசெம்பிளியில். கடைசியில் ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி ஹிந்தி வில் பி த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன், இங்கிலீஷ் அசோசியேட் லாங்குவேஜ் ஃபார் 15 இயர்ஸ் அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் வந்தாங்க. இதில் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, விச் இஸ் அ ராங் கான்செப்ஷனுங்க. அந்த டைமில் நினச்சது ஒரு நாட்டு யுனைட்டடாக இருக்கிறதுக்கு ஒரே மொழி தான் தேவை, தட் இஸ் யூனிட்டி, ஒன் லாங்குவேஜ், ஒன் யூனிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் யூனிஃபார்மிட்டிங்கிற ஒரு தவறான கருத்தில் செயல்பட்டாங்க அந்த இதில். அது தப்பு. இன்ஃபேக்ட் குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷோஸ் it is not uniformity, it is equal respect for languages which keeps a country together. ஒரு நாட்டில் எத்தனை மொழி இருக்கோ அந்த எல்லா மொழிக்கும் நீங்கள் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மக்கள் திருப்தியாக இருப்பாங்க, யுனைட்டடாக இருப்பாங்க. என்ன அப்படி எக்ஸாம்பிள், குளோபல் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் யூஎஸ்எஸ்ஆர் எடுத்துக்கோங்க, சோவியட் யூனியன். நிறைய பேருக்கு இது தெரியாது. அந்த யூஎஸ்எஸ்ஆர் உடஞ்சி போகிறதுக்கு பல காரணம் இருக்குங்க, எக்கனாமிக் டிஃபிகல்ட்டி எல்லாம் இருக்குது. பட் மெயின் ரீசன் இஸ் ஸ்டாலின் 1938 ரஷ்யன் ஒரே மொழி தான் அப்படின்னு சொல்லி திணிச்சார். அவர் இருக்கிற வரைக்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்கிற வரைக்கும் அது ஓடிச்சு. கொஞ்சம் சென்ட்ரல் லீடர்ஷிப் வீக் ஆனோடனே அந்தந்த இவங்க தனியாக பிச்சுட்டு போயிட்டாங்க. இம்போசிஷன் ஆஃப் ரஷ்யன் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸுங்க அது உடஞ்சி போகிறதுக்கு. மொழி எங்க திணிக்கப்பட்டாலுமே அதுக்கு வந்து எதிர்வினை தான் வருது. ஸோ பிகாஸ் நீங்கள் மொழி இது காலங்காலமாக பல நூற்றாண்டு ஆயிரக்கணக்காக பேசுகிற மொழியை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எரேஸ் பண்ண முடியாது. பண்ணியிருக்காங்க, பண்ண முடியும், பட் அவ்வளோ ஈஸி கிடையாது, எதிர்வினைகள் வரும். அதே மாதிரி பாகிஸ்தான் இடத்துல அப்படி தான் உருது இம்போஸ் பண்ணாங்க. அது ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்போ அவங்களுக்கு அது பிடிக்கல. ஸோ அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கு இது ஒரு காரணம், மொழி திணிப்பு ஒரு காரணம். எந்த உலகத்தில் ஆனால் எங்கெல்லாம் மொழிகளுக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்களோ, கனடாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷு, சுவிட்சர்லாண்டில் 4 மொழி, ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், இட்டாலியன் அண்ட் ரொமான்ஷ், அந்த ஜிப்சிஸோட லாங்குவேஜ் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. பெல்ஜியமில் 2-3 மொழி, எங்கெல்லாம் சவுத் ஆஃப்ரிக்காவில் 11-12 மொழி, ஸோ எங்கெல்லாம் சிங்கப்பூரில் 3-4 மொழி இருக்குது. ஸோ ஆமாம் 4 எங்கெல்லாம் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ. ஸோ த பாயிண்ட் இஸ் த ஷுவரஸ்ட் வே டு இது இஸ் டு திணிக்கிற ஒரு லாங்குவேஜை நீங்கள் திணிச்சாதான் உங்களுக்கு எதிர்வினைகள் வரும். தவிர நீங்கள் மரியாதை எல்லா லாங்குவேஜ் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் 10,000 பேர் பேசினாலும் ஒன்று தான், 10 லட்சம் பேர் பேசினாலும் ஒன்று தான், 10 கோடி மக்கள் பேசினாலும் எல்லா லாங்குவேஜும். இதில் என்ன உங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸில் ரொம்ப குறிப்பாக ஆன் லாங்குவேஜ் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷனுங்க, இந்தியா இஸ் லிங்குவிஸ்டிக்கலி வெரி ரிச்சுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வே பண்ணாங்க 2010 என்னமோ, அதைப்படி 780 லாங்குவேஜஸ் இருக்குது இந்தியாவில். 780 லாங்குவேஜஸ். அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு 250 லாங்குவேஜ் லாஸ்ட் 50 இயர்ஸில் சத்து போச்சு, எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு இந்தியாவில். தட் வெரி சேட் திங்கு. இன்னொரு 400 லாங்குவேஜஸ் நெக்ஸ்ட் 50 இயர்ஸில் சாக போகுது இஃப் யூ ஆர் நாட் கேர்ஃபுல். ஸோ தட் மீன்ஸ் இருக்கிற 780 400 போச்சுன்னா குறைஞ்சிட்டே வரும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நம்ம பயோடைவர்சிட்டி முக்கியம்னு சொல்கிறோமோ, காடு இருக்கணும், அது இருக்கணும், அதே மாதிரி லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்டுங்க. வி ஷுட் ட்ரை டு, தட் இஸ் பயோடைவர்சிட்டிக்கு எத்தனை நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டிக்கு இது பிரச்சனை கிடையாது. பீப்புள், இட் இஸ் மிஸ்டேக் டு திங்க் இந்தியாஸ் லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி இஸ் அ ப்ராப்ளம். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், இட்ஸ் அன் அசெட். இதை நம்ம நரிஷ் பண்ணணும், இதை நம்ம செரிஷ் பண்ணணும். அதை விட்டுட்டு ஸோ நாங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு பரிந்துரை என்னன்னா, ஹிந்தி மட்டும் தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணோங்கிற அந்த மனப்பான்மையை விட்டு அங்கே எக்ஸ்டிங்க்ட் ஆகிற மொழியை கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆல்ரெடி 250 இது சத்து போச்சு. ஆனால் இப்போ மத்திய அரசுலேருந்து அல்லது இதை பற்றி பேசக்கூடியவங்க, நாங்கள் ஹிந்தியை ப்ரமோட் பண்ணுறோன்னு சொல்லவே இல்லை, ஹிந்தி மட்டும் நாங்கள் சொல்லவே இல்லை. இன் சோ மெனி வேஸ் ஹிந்தி இஸ் பீங் ப்ரொமோட்டட். அதில் மறக்க முடியாது. இப்போ ஸ்கீம் பேரே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹிந்தியில், வாயில் நுழைய ஹிந்தி ஸ்கீமில் பேரில் தான் இருக்குது. சட்டத்து பேரே ஹிந்தியில் தான் வருது. இப்போ ஹெல்த் ஸ்கீம்ஸ் எல்லாம் மக்களுக்கு புரியணும், அந்த ஸ்கீம் என்னென்னு. அட்லீஸ்ட் மற்ற ஸ்கீம் என்ன வேணால் போய்ட்டுருது, அட்லீஸ்ட் ஹெல்த்தில் ஸ்கீம் மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும். அது கூட ஹிந்தியில் தான் நீங்கள் பேர் வைக்கிறீங்க. ஸோ ஹிந்தி திணிக்கப்படலான்னு சொன்னால் தப்புங்க, அது டெஃபினட்டாக திணிக்கப்பட வெவ்வேறு சட்டிலாக பண்ணுறாங்க. பட் எங்கள் பாயிண்ட் என்னென்னா, இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு ப்ரிசர்வ் இந்தியாஸ் லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி தேன் டு இம்போஸ் ஒன் லாங்குவேஜ். இது எப்படியானா ஒரு ரிச் ரெயின் ஃபாரஸ்ட்டை போய் காலி பண்ணி ஒரு யூக்கலிப்டஸ் பிளான்டேஷன் நீங்கள் நடுற மாதிரி இருக்குது.
உங்களுக்கு ரெயின் ஃபாரஸ்ட் வேணுமா யூக்கலிப்டஸ் பிளான்டேஷன் வேணுமா நீங்கள் யூ ஹேவ் டு பி தெளிவாக இருக்கும். மொழியில் வேற என்ன ரொம்ப குறிப்பாக உங்க பரிந்துரைகள்? இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. செகண்ட் there is வாட் இஸ் கால்டு 8th ஷெட்யூல்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் இப்பொழுதுக்கு 22 லாங்குவேஜ் இருக்குது. 15 லாங்குவேஜ் இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ்ங்க, 4 திராவிடியன், ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் அண்ட் ட்ரைபல் லாங்குவேஜ் 1, இன்னொன்று சைனோ டிபெட்டோ பர்மன் சொல்லி ட்ரைபல் லாங்குவேஜ் 2 இருக்குது. 22 லாங்குவேஜ் இருக்குது. இதில் ஒரு ரைம் அண்ட் ரீசன் சரியாக இல்லை. இப்போது சான்ஸ்கிரிட் 25,000 பீப்புள் இருக்குது. சரி, நீங்கள் சொல்லலாம் சான்ஸ்கிரிட் பழமையான லாங்குவேஜ். அப்படி பார்த்தா நீங்கள் பாலி அண்ட் பிராகிருத்தும் இருந்திருக்கணும். ஏன்னா பாலி அண்ட் பிராகிருத் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் ஜெயின் அண்ட் புத்திஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது இல்லை. இங்கிலீஷ் இல்லை. இங்கிலீஷ் இஸ் மோஸ்ட் டாமினன்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா. பல ஸ்டேட்ஸில், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இங்கிலீஷ் இஸ் த ஸ்டேட் லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட். அருணாச்சல் பிரதேஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இஸ் அஃபிஷியல். ஸோ இங்கிலீஷ் இல்லை. இப்போ பீலியன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அது 1 கோடி மக்கள் பேசுகிறாங்க, அது இல்லை. அதே மாதிரி நிறைய காண்ட் லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு இது இல்லை, சிஸ்டமே இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இது பொலிட்டிக்கலாக யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவங்க லாங்குவேஜ் இன்க்ளூட் பண்ணுறது, யாருக்கு செல்வாக்கு இல்லையோ அவங்க லாங்குவேஜ் இன்க்ளூட் பண்ண அப்படி இருக்கக்கூடாது. 1 மில்லியன் 10 லட்சத்துக்கு மேலே ஒரு மொழி பேசப்பட்டதுன்னா அந்த மொழி ஆட்டோமேட்டிக்காக 8th ஷெட்யூலில் இருக்கணும். அப்படின்னா நிறைய மொழிகள் வரட்டுமே. நீங்கள் 77, 70, 80 லாங்குவேஜ் இருக்கிறப்போ 50, 60 வந்தால் என்ன தப்பு இல்லையா? அதில் ஒன்று இது எங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. பிகாஸ் யூ டு ப்ரொடெக்டுங்க. எதுக்கு வரணும்னு சொல்கிறேன் பாருங்கள். 8th ஷெட்யூலில் அந்த லாங்குவேஜ் இருந்தால் தாங்க அந்த மொழி ஸ்கூலில் சொல்லித்தரப்படும். தெல் பி ஸ்கூல்ஸ் இன் தட் மீடியம் ஆஃப் இது ஆர் ஸ்கூலில் லாங்குவேஜ் சொல்லித்தரும். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கணும்னா 8th ஷெட்யூலில் இருக்கணும். இல்லாட்டி இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது கர்நாடகா எடுத்திங்கன்னா கன்னடா மீடியம் ஸ்கூல் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்கும். துளு மீடியம் ஸ்கூலோ குர்கி மீடியம் ஸ்கூலோ உங்களுக்கு இருக்காது. ஸோ என்ன வீட்டில் பேசினா தான் உண்டு. வேறஸ் நீங்கள் அந்த அன்லெஸ் யூ இன்ட்ரடியூஸ் த லாங்குவேஜ் ஆஸ் என்ன 8th ஷெட்யூலில் போடாட்டி அதில் அந்த மீடியமில் ஸ்கூல் இருக்கணும், மீடியம் ஸ்கூல் இருக்கணும். இல்லாட்டி அட்லீஸ்ட் மொழியாக சொல்லித்தரும், லாங்குவேஜ் பேப்பராக சொல்லித்தரணும். அது இல்லாட்டி அந்த லாங்குவேஜ் போயிருங்க, சத்துருங்க. கிராஜுவலி த லாங்குவேஜ் வில் டை. தட்ஸ் அ வெரி இது நான் மட்டும் சொல்ல கிடையாதுங்க. ஒரு ஃபின்லாண்டில் டவ் ஸ்டப் கேங்காஸ்ன்னு ஒரு லேடி, ஒரு ஷீஸ் ஃபேமஸ். இது அந்த மாதிரி ஸ்டடி பண்ணி ஷீ செட் ஸ்கூல் வரதுக்கு முன்னால் கூட மொழிகள் எல்லாம் அப்படியே தானே அவங்கவுங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கூல் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் சம் லாங்குவேஜஸ் ஆர் பீங் ப்ரிவிலேஜ், அதர் லாங்குவேஜஸ் ஆர் பீங் இக்னோர்ட். அந்த இக்னோர் பண்ணுற லாங்குவேஜஸ் எல்லாம் டப்புன்னு ஷீ கால்ஸ் இட் லிங்குவிஸ்டிக் ஜினோசைடுங்க. லிங்குவிஸ்டிக் ஜினோசைடுன்னு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி சொல்லுது, நீங்கள் கவர்மெண்ட்ஸ் எஜுகேஷன் பாலிசி, கவர்மெண்ட்ஸ் லாங்குவேஜ் பாலிசி will determine which language will survive, which languages will die. அதனால இப்போ வந்து 8th ஷெட்யூல்ல இது எல்லாமே 10 லட்சம் பேர் பேசுகிற மொழினா கொண்டு வரணுங்கிறோம். அதே மாதிரி ஒரு 53 லாங்குவேஜுங்க, அது ஹிந்தியில் இப்போ இணைக்கப்பட்டிருக்கு. அது ஆக்சுவலாக ஹிந்தி கிடையாது, அது ஹிந்தியோட டயலெக்ட். ஆமாம், ஹிந்தி டயலெக்ட் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் போஜ்புரி, அவதி, ராஜஸ்தானி, இந்த மகதி இதெல்லாம் ஹிந்தியோட பழமையானது. டயலெக்ட்ஸ் ஆஃப் ஹிந்தி தான் அது இல்லை. அது ஏன்னா ஹிந்தி வந்தது ஒரு 200, 300, இது 1000 வருஷமாக இருக்குங்க. இது எப்படி ஏன்னா நீங்கள் இட்டாலியன் லாங்குவேஜை போய் லாட்டினோட டயலெக்ட்னு சொல்கிற மாதிரி இருக்குது. லாட்டின் இஸ் several thousand years old. இட்டாலியன் இஸ் derived from Latin. ஹிந்தி இஸ் derived from these languagesங்க. நிறைய அது ஒரு போஜ்புரி. அந்த 53 லாங்குவேஜ் இந்த மாதிரி இருக்குது. அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா சென்சஸில் ஹிந்தியாக காட்டுறாங்க. அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹிந்தி பர்சன்டேஜ் ஆக்சுவலாக இந்தியாவில் 25% தாங்க ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ். இதெல்லாம் சேர்த்துறதுனால 42% உயர்த்தி காட்டுறாங்க. ஸோ த ஷார்ட் பாயிண்ட் ஹியர் இஸ் எவ்ரி லாங்குவேஜ் இன் இந்தியா இஸ் எ ரீஜனல் லாங்குவேஜ். எவ்ரி லாங்குவேஜ் இன் இந்தியா இஸ் அ மைனாரிட்டி லாங்குவேஜ். ஹிந்தியும் ரீஜனல் லாங்குவேஜ், குறிப்பிட்ட ரீஜனில் பேசப்படுற லாங்குவேஜ். ஹிந்தியும் மைனாரிட்டி லாங்குவேஜ், 25% மக்களால் மட்டும் பேசப்படுற லாங்குவேஜ். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எவ்ரி லாங்குவேஜ் இன் இந்தியா இஸ் அ ரீஜனல் லாங்குவேஜ், எவ்ரி லாங்குவேஜ் இன் இந்தியா இஸ் அ மைனாரிட்டி லாங்குவேஜ். நெக்ஸ்ட் பாயிண்ட்டுங்க, இந்தியன் சொசைட்டி அண்ட் எக்கனாமி அண்ட் பாலிடிக்ஸ் எல்லாமே ரீஜனலி ரூட்டட். அப்படியான மீனிங் சொல்கிறேன் பாருங்க. சென்சஸ் 2011 படி 62% ஆஃப் த மக்கள் எந்த ஊரில் பிறக்கிறாங்களோ அந்த ஊர்லேயே வாழ்ந்து அந்த ஊர்லேயே சாகுறாங்க. அவங்க ஊரை விட்டு வெளியில் போகிறதில்ல. 62% மைக்ரேஷன் ரொம்ப குறைவு. 62% அவன் கிராமம் இல்லை டவுன் விட்டே போகிறதில்ல. 85% ஆஃப் மக்கள் அந்த இந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு வெளியில் போகிறதில்ல. 95% ஆஃப் மக்கள் மாநிலத்தை விட்டு வெளியில் போகிறதில்ல. ஸோ நீங்கள் வடநாட்டுக்கு போனால் உனக்கு ஹிந்தி தேவைப்படுங்கிறது இந்த ஒரு 5% மக்கள் தான் மைக்ரேட் ஆகிறாங்க, இங்கே அங்கே போயிட்டு இருக்காங்க. அந்த 5% கூட மோஸ்ட்லி அங்கிருந்து இங்கே வராங்க தவிர இல்லாட்டி அது ஹிந்தி பெல்ட்லேருந்து சவுத்தோ வெஸ்ட்டோ டெல்லி போகிறாங்க. வேலை சார்ந்து வரக்கூடிய அவங்க தான் எண்ணிக்கை. ஸோ ஒரு இதுக்கு வேணுங்கிற அந்த வாதமும் சரியில்லை. ஸோ எங்கள் பாயிண்ட் என்னென்னா, நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த ரெக்கமெண்டேஷன் ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் லாங்குவேஜ் எக்ஸ்டிங்க்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க, லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி ப்ரிசர்வ் பண்ணுங்கிறத சொல்கிறோம். செகண்ட் இது 8th ஷெட்யூலை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள்.
ஒரு தட் இஸ் 10 மில்லியன் லட்சத்துக்கு மேலே பேசப்படுற அத்தனை லாங்குவேஜும் 8th ஷெட்யூலில் கொண்டு வாங்க. ட்ரைபல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 1 லட்சத்துக்கு மேலே இருக்கிற அத்தனையும் கொண்டு வாங்கங்கிறோம். ஏன்னா அதில் ட்ரைபல் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். நீங்கள் 10 லட்சம் போட்டால் ஒரு ட்ரைபல் லாங்குவேஜ் வராது. அதையும் நம்ம பார்க்கறது அது நம்ம அவசியம் இருக்குது, நம்ம டியூட்டிங்க அது. ட்ரைபலுக்கு அப்படி சொல்கிறோம். தென் ஹிந்தின்னு சொல்ல ஹிந்தியில் 53 சொன்ன பாருங்கள் அந்த வெவ்வேறு லாங்குவேஜ். அதில் ஒரு 26 லாங்குவேஜ் 1 மில்லியனுக்கு மேலே பேசப்படுது. அதையும் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துங்கிறோம். ஸோ லிஸ்ட் மே பிகம் 60-65 வரலாம். வந்துட்டு போகுது. ஸோ வாட், ஐ மீன் லெட் தம் பி வந்துட்டு போகட்டும். அது இது ஒரு பாயிண்ட்டுங்க. நாங்கள் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறோம். தட் இஸ் யூரோப்பியன் யூனியனில் 26 கண்ட்ரிஸ் 27 கண்ட்ரிஸ் இருக்குது. 24 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கான் அஃபிஷியல் லாங்குவேஜஸ். நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த 8th ஷெட்யூலில் இருக்கிற அத்தனை லாங்குவேஜ் இப்போ 22 இருக்குது. அது 60 ஆனாலும் அது அத்தனைக்கும் நீங்கள் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் யூனியன் ஸ்டேட்னு கொடுக்கணும். அது அண்ணாதுரை பிரிவிலேருந்து இந்த கருத்து இருக்குது, கோரிக்கை இருக்குங்க. இது முந்தியெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு பிரச்சனை இருந்தது, என்ன டிரான்ஸ்லேஷன் அது இதெல்லாம் கஷ்டம். இப்போ டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் டெக்னாலஜி இருக்குது. இப்போ அந்த இதுக்கு இதே இல்லைங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் அசம்பிளியில் பேசுகிறதுக்கு வரும் ஹிந்திலையோ இங்கிலீஷில் தான் பேசணுன்னு இருக்குது ரூலில். வேறு ஏதோ மொழியில் நீங்கள் இப்போ தமிழில் சில பேர் பேசுகிறாங்க, ஸ்பீக்கர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் பேசணுன்னு இருக்குது. வை டு யூ நீட் பர்மிஷன்? ஐ மீன் இப்போ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மொழியில் வேணால் பேசலாம், ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்லேஷன் டூல் இருக்குது. அதையும் நாங்கள் சொல்கிறோம். இந்த பர்மிஷன் டு ஸ்பீக் ரூல் எல்லாம் ஆர்கைக்கு பீப்புள் ஷுட் இப்போ நீங்கள் ஒரு மொழியில் உங்கள் எம்பி அந்த மொழியில் பேசினா உங்களுக்கு சந்தோஷம். அவர்கிட்ட யாருக்கிட்ட பர்மிஷன் எதுக்கு வேண்டியிருக்கு? ஐ மீன் யூ ஷுட் வெதர் இட் ஸ்டேட் அசம்பிளி ஆகட்டும் இதாகட்டும். அது ஒன்று சொல்கிறோம். இன்னொன்று தாய்மொழியில் பேசும்போது அவங்களோட திங்கிங் ப்ராசஸ்ல இல்லை நாளைக்கு இந்த பர்மிஷன் நாளைக்கு பர்மிஷன் மறுக்கப்படலாம். ஸ்பீக்கர் மே சே யூ ஷால் ஸ்பீக் ஒன்லி இன் ஹிந்தி ஆர் யூ மே ஸ்பீக் ஒன்லி இன் இங்கிலீஷ்னு சொல்லலாம். வி கான்ட் அலோவ் தட். இதெல்லாம் முக்கியமான பரிந்துரைகள் மொழியை பொறுத்து. ஆமாம், மொழி இன்னொன்று இருக்குங்க. அது விச் இஸ் தட் இஸ் கான்ஸ்டியூஷனில் ஒரு 350 நினைக்கிறேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நீங்கள் மனு அந்த ஸ்டேட்டோட ஆட்சி மொழியில் இல்லாட்டி யூனியன் ஆட்சி மொழியில் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஆனால் அந்த மனுக்கு பதில் எந்த மொழியில் கொடுப்பாங்கங்கிறது சைலண்டாக இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியம். இப்போ நான் இப்போ தமிழில் மனு கொடுத்து நீங்கள் ஹிந்தியில் எனக்கு பதில் கொடுத்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு புரியாது. நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த ஒன்றா அந்த கம்யூனிகேஷனே ஹிந்தியில் தானே வருது. அது ஐ மீன் தட்ஸ் வாட் வி ஆர் சேயிங் இஸ், நான் இப்போ தமிழில் மனு கொடுத்தேன், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்க, ரயில்வேஸோ வேறு ஏதோ டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழில் நான் பெட்டிஷன் போட்டேன்னா நீங்கள் எனக்கு பதில் தமிழில் கொடுக்கணும். நான் இங்கிலீஷில் போட்டேன்னா இங்கிலீஷில் கொடுக்கணும். நான் அந்த ஹிந்தியில் போட்டேன்னா நீங்கள் ஹிந்தியில் கொடுங்க. ஸோ அது ஒரு பதில் சொல்கிறேங்க. இன்னொன்று ஆர்டிகல் 351 இருக்குது. அதில் தான் பிரச்சனைங்க. அது என்ன சொல்லுது, கான்ஸ்டியூஷனே சொல்லுது ஹிந்தி ஷுட் பி ப்ரொமோட்டட் அப்படிங்குது. அதில் 351 அதில் இன்னொன்று சொல்கிறாங்க, தட் இஸ் ஹிந்தி ஷுட் பி ப்ரொமோட்டட் ட்ராயிங் மோர் ஃப்ரம் சான்ஸ்கிரிட் அண்ட் லெஸ் ஃப்ரம் அதர் லாங்குவேஜ்னே போட்டிருக்காங்க. தட் இஸ் நீங்கள் ஹிந்தியை சான்ஸ்கிரிட்டைஸ்ட் ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் நாட் த வே லாங்குவேஜஸ் டெவலப்புங்க. லாங்குவேஜ் தான் நீங்கள் ஃப்ரீயாக விடணும். இப்போ இங்கிலீஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மொழியிலேருந்து அது வேர்ட்ஸ் borrow பண்ணியிருக்கு. அது தானாக இஃப் யூ ஹேவ் ambitions of becoming a lingua franca, then you should borrow words liberally. That's why English has grown again. தமிழ்லேருந்து எத்தனை வார்த்தை இருக்குது, கரி, கட்டமரன், அதெல்லாம் நிறைய வார்த்தை இருக்குது. ஸோ நீங்கள் சான்ஸ்கிரித்தில் தான் வேர்ட்ஸ் அதிகமாக நீங்கள் எடுக்கணும், மற்ற மொழியிலேருந்து கம்மி எடுக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டுருக்கோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த 351 எடுத்துருங்க. அதுக்கு பதிலாக இந்தியாவில் இது சத்து போயிட்டு இருக்கு பாருங்க, இந்த அத்தனை மொழிகளையும் பாதுகாக்கிறது ஸ்டேட் கவர்மெண்டோட கடமை அப்படின்னு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் உருவாக்குனதுலேருந்து ஹிந்தி அல்லது சான்ஸ்கிரிட் ஹிந்தி இருக்குன்னா, ஆமாம், இப்போ வைக்கிற சார்ஜஸ் தப்பாக இருக்குல்ல? இப்போ இருக்க ரூலிங்கில் இருக்கவங்க தான் இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை. ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. இது இவங்க மட்டும் நான் சொல்ல வரல, ஆரம்பத்துலேருந்தே இந்த இது இருக்குங்க. இன்ஃபேக்ட் 2 things I will tell you இன்ட்ரெஸ்ட். ஷாம் பிரசாத் முகர்ஜி, ஜனசங்கோட ஃபவுண்டர், நாங்கள் அவரோட கொட்டேஷன் தான் பிகினிங்கில் போட்டிருக்கோம் அந்த சாப்டரில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஒரு முடிவு எடுத்து மக்கள் மேலே ஒரு மொழி திணிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா தப்பு அப்படின்னு அவர் சொல்கிறார். யார் இவங்க? ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர் சொல்கிறார், நீங்கள் அப்படியெல்லாம் திணிக்க முடியாது, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கொட்டேஷன் இருக்குங்க. ஜவஹர்லால் நேரு ஒரு இது இருக்குது, ஹிந்தியில் அப்போ கான்ஸ்டியூஷனை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. என்ன எனக்கே ஒரு வார்த்தை புரிய மாட்டேங்குது, நான் ஹிந்தி பேசுகிறேன், ஒரு வார்த்தை இப்படி எல்லாம் சான்ஸ்கிரிட்டைஸ் ஹிந்தியாக போட்டிருக்கீங்க, பண்ணால் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுங்கள், என்ன இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னோடதே ஒரு பர்சனல் அனுபவம் இருக்குங்க. நான் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி அந்த 2000 அப்போ உமா பாரதின்னு சொல்லி என்டிஏ கவர்மெண்ட், அவங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க, யூனியன் மினிஸ்டர். அந்த அம்மா ஹிந்தியில் பிரமாதமாக பேசுவோம். அந்த அம்மா ஜோக் அடித்தாங்க, என்ன எல்லாரும் ஹிந்தியில் நான் நல்லா பேசுவேன்னு சொல்கிறாங்க,
ஆனால் இவங்க புட்டப்படுற அந்த ஹிந்தி எனக்கே புரிய மாட்டேங்குது அப்படி இருந்தாங்க. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிந்தி, லீகல் ஹிந்தி இதெல்லாம் வேறங்க. நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ண பார்க்கணும் தவிர நம்ம ஆளுங்க அதுலேருந்து ஆங்கில வார்த்தை எடு, பர்ஷியன் வார்த்தை எடு, உருது வார்த்தை எடு, இது எடு, சான்ஸ்கிரிட் வார்த்தை மட்டும் போடணும்னு சொன்னால் யாருக்கு அது புரியாது யாருக்குமே. அப்புறம் ஸ்டேட்ஸ் வந்து நிறைய பைஃபிகேஷன் நல்லதுங்கிறீங்களா? ரிமைனிங் உத்தரப்பிரதேஷுங்க அது ஒரு தனி நாடாக இருந்தால் உலகத்தில் 5வது பெரிய நாடாக இருந்திருக்கு. டெல்லியை தவிர மற்ற எந்த யூனியன் டெரிட்டரிஸும் இருக்கக்கூடாது. சைனா ஆர்குமெண்ட் எடுக்கிறாங்க. இப்போ அங்கே வந்து பவர்ஸ் வந்து வெஸ்டட் வித் ஷி ஜின்பிங் தான் இருக்கு, அல்லது அவர் பொசிஷன் இருக்கு, பிரீமியர் இருக்கு அப்படின்னா அந்த நாடு நல்லா தானே முன்னேறி வருது. சைனால பொலிட்டிக்கலி they are very centralized, no doubt about it. And politically, but China, you will be surprised to know, economically they are highly decentralized. நிறைய கரப்ஷன் கூட வருது. Not that corruption is not happening at other levels. It is only that local corruption is more visible. ஒரு ஸ்கீம் வந்து நலிந்த மக்களை முன்னேற்றணும், எல்லா பகுதியும் இன்க்ளூசிவ் growth இருக்கணும், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அப்படின்னா அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கீம் வந்தா தான் அது சரியா இருக்கும். இந்தியாவோட ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் ஸ்கீம் நீங்க எடுத்தாலும் you will find that it was state initiated. ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறதுனால தான் அப்பாயின்மெண்ட்ஸே பொலிட்டிசைஸ் ஆயிடுச்சு. அதனால ஆளுநர் அதுக்குள்ள வராது. ஆளுநர் politics தானே. இது different kind of politics தான். See, in fact, the Ashok Vardhan study, most of the ஆளுநர் politicians.